தமிழக வெற்றிக் கழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசியலில் அதிரடி திருப்பங்கள். தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் அதிரடி திருப்பங்கள். பெரம்பூரில் விஜய் முதல் தேர்தலிலேயே சிக்ஸர் அடிக்க தயாராகும் தமிழக வெற்றிக் கழக தலைவர். அதிமுக பாஜக விலகல். விஜய்க்கு எதிரான பலமான வேட்பாளர்களை நிறுத்தாமல் பின்வாங்குகிறதா மெகா கூட்டணி? களமிறங்கும் பாமக. பெரம்பூரில் விஜயை எதிர்க்கப் போவது யார்? பாமகவின் வியூகம் என்ன? தொகுதி பங்கீடு வெளியீடு. அதிமுக கூட்டணியில் பாஜக மற்றும் அமமுக போட்டியிடும் தொகுதிகள் முழு விவரம். விஜயின் பெரம்பூர் வியூகம். தமிழக அரசியலில் இப்பொழுது ஹாட் டாபிக் என்றால் அது திமுக தலைவர் விஜயின் தேர்தல் என்ட்ரி தான். கட்சி மாநாட்டை முடித்துவிட்டு உறுப்பினர் சேர்க்கையில் சாதனை படைத்த விஜய் இப்பொழுது அடுத்த கியருக்கு வண்டியை மாற்றியிருக்கிறார். விஜய் எங்கே போட்டியிடுவார்? தென் மாவட்டமா, கொங்கு மண்டலமா என பல யூகங்கள் இருந்த நிலையில் இப்போது பெரம்பூர் தொகுதிதான் அவரது இறுதி தேர்வாக இருக்கும் என தெரிகிறது. ஏன் பெரம்பூர்? இது வட சென்னை பகுதியின் இதயம் போன்றது. அடித்தட்டு மக்களின் வாக்குகள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு அதிகம் உள்ள பகுதி. இங்கே தனது அரசியல் அஸ்திவாரத்தை பலமாக போட விஜய் திட்டமிட்டுள்ளார். கட்சி நிர்வாகிகள் மத்தியிலும் இது குறித்த ஆலோசனைகள் தீவிரமடைந்துள்ளன. அதிமுக பாஜகவின் சைலண்ட் மூவ். இங்குதான் ஒரு பெரிய அரசியல் ட்வீட் ஒளிந்திருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் விஜயை எதிர்த்து அதிமுகவோ அல்லது பாஜகவோ நேரடியாக போட்டியிடப் போவதில்லை என்ற தகவல் கசிந்துள்ளது. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தேவக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ள ஒரு தொகுதி. ஏன் இந்த முடிவு? விஜயின் வாக்குகளை பிரிக்காமல் இருக்கவா அல்லது மறைமுகமாக அவருக்கு ஆதரவு அளிக்கப்படுகிறதா என்ற கேள்விகள் எழுகின்றன. ஆனால் அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி, பெண்ணகரம் என பாமகவின் கோட்டைகள் ஒருபுறம் இருந்தாலும் விஜயை எதிர்க்க பெரம்பூரில் பாமகவை முன்னிறுத்துவது அதிமுகவின் ஒரு ராஜதந்திரமாகவே பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீடு. யார் எங்கே போட்டி? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பட்டியலை கூட்டணி கட்சிகளுக்காக அவர் வெளியிட்ட தொகுதிகளில் அதிக தொகுதிகள் தேவக வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. பாஜக போட்டியிடும் முக்கிய இடங்கள். பாஜகவிற்கு மொத்தம் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மயிலாப்பூர், நாகர்கோவில், விளவங்கோடு, ஆவடி மற்றும் தஞ்சாவூர் போன்ற தொகுதிகள் இதில் அடங்கும். கடந்த முறை கோவை தெற்கில் போட்டியிட்ட பாஜக இந்த முறை கோவை வடக்கு தொகுதியை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமமுகவின் 11 தொகுதிகள். டிடிவி தினகரனின் அமமுக சென்னை, சைதாப்பேட்டை, பூந்தமல்லி, மன்னார்குடி மற்றும் காரைக்குடி உள்ளிட்ட 11 தொகுதிகளில் களங்காண்கிறது. தென் மாவட்டங்களில் அமமுக தனது செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. பாமகவின் 18 தொகுதிகள். பாமக இந்த முறை பெரம்பூர் உள்ளிட்ட 18 தொகுதிகளில் களங்காண்கிறது. ஜெயங்கொண்டம், செஞ்சி, விருத்தாச்சலம் என வன்னியர் வாக்குகள் அதிகம் உள்ள தொகுதிகளோடு சென்னையின் அம்பத்தூர் மற்றும் பெரம்பூரையும் பாமக குறிவைத்துள்ளது. பெரம்பூரில் விஜய் ஒருவேளை போட்டியிட்டால் அங்கு பாமகவின் வாக்கு வங்கி மற்றும் அதிமுக ஆதரவு விஜய்க்கு எத்தகைய சவாலாக இருக்கும். ஆக பெரம்பூர் தொகுதி இப்பொழுது தமிழகத்தின் ஸ்டார் தொகுதியாக மாறிவிட்டது. விஜயின் அரசியல் வருகை மற்ற கட்சிகளின் வியூகங்களை மாற்றி அமைத்துள்ளது என்பது மட்டும் நிதர்சனம். இந்த தேர்தல் களம் இன்னும் பல ஆச்சரியங்களை வைத்திருக்கப் போகிறது. இதுபோன்ற உடனுக்குடனான அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜனநாயக டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.